சரி விடு, தமிழ்நாட்டு அரசியல்ல நான் பேசுறதை யாராவது இவ்வளவு பேசுறேன்ல, இங்க வாப்பா பிரதமரா, இங்க வாப்பா, நீ இன்டர்நேஷனல் புரோக்கர் தானப்பா, முதலமைச்சர் நீ ஆல் இண்டியா புரோக்கர் தானே, நான் பேசுறல துணிஞ்சு பேசுறல, இப்படி மனசுல நினைக்கிறத எந்த கவலையுமின்றி பயமின்றி தங்கதை இடையின்றி பேசுற ஒரு தலைவனை சொல்லப்பா இருக்க முடியாது. ஏன்? எல்லாருக்கும் பயம். நம்ம ஏதாவது பேசிட்டா ஸ்டாலின் நமக்கு சீட்டு கொடுக்காம விட்டுருவாரோ, ஏதாவது பேசினா எடப்பாடி வேணாம்னு சொல்லிடுவாரோ, மோடி ஏதாவது பேசினா ஈடியை ரைடு விட்டுருவாரோ. ஏங்க சீமான் எதுக்குமே பயப்பட மாட்டேங்குது, ஒன்னுத்துக்குமே பயப்பட மாட்டேங்குது, ஒண்ணுமே இல்லை, அதனால ஒன்னுத்துக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இவ்வளவுதான். என் தம்பி துறை சொன்ன மாதிரி பணம் நகைகை என் பங்காளி வடிவேல் பாக்கெட் மாதிரி காட்டிட்டு போயிட்டே இருக்கு. நாட்டிலே கேஷ்லெஸ் எக்கனாமிங்கிறாங்க. நிதியமைச்சரே சொல்ல இருப்பாங்க, ஏன் தேர்தலில் போட்டி இல்லைன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு. நாட்டு நிதியமைச்சருக்கே காசு இல்லையாம்ப்பா. இதுலேருந்து அம்மா என்ன சொல்லுவாங்க, காசு இருந்தால் தான் தேர்தலில் போட்டி போட முடியுங்கிறாங்க. அப்போ நாங்கள்லாம் ஏமாத்துறோம், காசு இல்லாமல் 40 தொகுதிகளையும் போட்டி, சும்மா போட்டியில் ஓரத்தில் சுயேட்சை மாதிரி ஒரு ஆட்டோவை கட்டிக்கிட்டு பெண்களோட வாக்காள பெருங்குடி மக்களை எங்களுக்கு ஆட்டோ சின்னத்தில் வாக்க, அப்படி கிடையாது தம்பி. நேருக்கு நேர் போட்டி, நெஞ்சுக்கு நெஞ்சு, நெத்திக்கு நெத்தி போட்டி, சும்மா சாதாரண போட்டி கிடையாது. ஏப்ரல் 19 முடிச்சு ஜூன் அந்த ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் போது சும்மா அதிரும்பாரு. நாங்க யாருன்னு அன்னைக்கு தான் தெரியும், அன்னைக்கு தான் தெரியும். நாள அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள், என் அன்பு உடன் பிறந்தார்கள், இந்த நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு குரல் ஒலிக்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்குது, இந்த மைக் ஒன்று தான் இருக்குது. இந்த மைக்கில் ஓட்ட போட்டு விடு, நாட்டின் பிரச்சனைகளை மைக்கிட்டே சொல்லிடு, மைக்கிட்டே சொல்லிடு. ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா, எங்களுக்கு ஏரி தூர்வாரலையா, எங்களுக்கு பாதை இல்லையா, எங்கள் ஊரில் அடிப்படை சுகாதார நிலையம் வேணும்யா, மருத்துவமனை வேணும்யா, எங்களுக்கு ஆரம்ப பள்ளிக்கூடம் வேணும்யா, எல்லாத்தையும் மைக்கிலே சொல்லிடு. எப்படி சொல்லணும்? போடும்போது உனக்கு போடுறேன், எனக்கு பள்ளிக்கூடம் வேணும், உனக்கு போடுறேன், எனக்கு ரோடு நல்லா வேணும், அப்படி சொல்லி போடு. ஒரு ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்க, நாட்டை எங்ககிட்ட கொடு, மற்றதை பற்றி கவலைப்படாத, எப்படி இருக்குன்னு பாரு. அதனால தான் உங்க மகன் சொல்றேன், போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நம்ம நாட்டைங்கிறோம். நீங்க பேச்ச கேட்டு அப்படியே போயிடக்கூடாது, பார்க்கிறவர்களை எல்லாம் பற்ற வைத்துக் கொண்டே இருங்க. புரட்சி தீ போல பற்றி பரவுங்கள். ஒரு பத்தி எரிச்சாச்சு, ஒரு விளக்க கொளுத்திட்டேன், அந்த ஒரு விளக்கை கட்சி கோடிக்கணக்கான விளக்குகளை பற்ற வைத்துக் கொண்டே போங்க, விட்டுறாதீங்க. புரட்சி என்பது இப்படித்தான் பற்றி பரவும், பற்றி பரவும். ஒற்றையாளாக ஒரே மகன் வந்தேன், 32 லட்சம் மான தமிழ் மக்கள் என்னை நம்பி வாக்கு செலுத்திருக்கான். 32 62 ஆக்கலாம், 62 1,20,00,000 ஆக்கலாம், 1,20,00,000 ஆக்கலாம். அதிகாரத்தில் தமிழன் ஏறுவான், தமிழ் வாழும், தமிழன் ஆளுவான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. தமிழ் மீளும், தமிழன் ஆளுவான். இது நடக்கும். அதனால மறக்காம மதிப்பிற்குரிய பெருந்தகை, எங்கள் எல்லோருடைய வணக்கத்திற்குரிய ஐயா மயிலை கைலை ராஜன் அவர்கள் ஆகச்சிறந்த நரம்பியல் நிபுணர், மருத்துவர், அறுவை சிகிச்சை மருத்துவர். அவர் மட்டுமல்ல, அவர் மனைவி, அவங்க மனைவியுடைய அம்மா, இவருடைய மகன், ஒரு மருத்துவ குடும்பம். இவர்கள் நினைத்திருந்தால் இந்த வேலை அவருக்கு அவசியம் இல்லை. இவ்வளவு இருந்தும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு மக்கள் சேவையே மகத்தானது என்று வந்து நிற்கிறார் என்றால் அவர்களுடைய இந்த அர்ப்பணிப்பை புரிந்து கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்தணும். இங்கே நிற்கிற வேட்பாளர்களில் ஆக தகுதியானவர் எங்கள் வேட்பாளர் என்பதற்காக சொல்லல, நீ எல்லாரையும் பார், அதில் எங்காலையும் பார். எங்க ஆளுக்கு தகுதி இருந்தால் அவருக்கு உன்னுடைய மதிப்புமிக்க வாக்கை செலுத்து. அவரை விட இவர் தகுதியானவர் என்றால் அவர் வாக்கையும் சேர்த்து செலுத்துவார், நம்பு. அதனால் பெற்றோரிடம், உற்றாரிடம், உறவினரிடம், கூட படித்த நண்பர்களிடம், கூட பணி செய்கிற உங்கள் நண்பர்களிடம், எல்லோரிடமும் சொல்லுங்கள், உங்கள் சின்னம் மைக்கு என்று சொல்லுங்கள், ஒளிவாங்கி என்று சொல்லுங்கள். எண்ணத்தின் வழிதாங்கி நிற்கிற இனத்தின் பிள்ளைகள் ஒளிவாங்கி சின்னமாக கொண்டு வருகிறோம் என்று சொல்லுங்கள். உண்மைக்கு, நேர்மைக்கு, தூய்மைக்கு, எளிமைக்கு, நல்ல தலைமைக்கு, மக்களின் நன்மைக்கு இருக்கிற ஒரே சின்னம் மைக்கு.
என்று சொல்லுங்கள். அந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி மதிப்புக்குரிய பெருமகன் மருத்துவர் ஐயா கைலைராஜன் அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். அவரின் வெற்றி என் வெற்றி அல்ல, அவரின் வெற்றி அல்ல, நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, பெருமைமிக்க நம் இனத்தின் வெற்றி என்பதை புரிந்து கொண்டு எண்ணரும் தமிழ் சொந்தங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமைமிக்க அரசியல் ஆற்றலாக மாற்றுங்கள். அது இந்த மண்ணை மக்களை காக்கும், மீட்கும், இழந்துவிட்ட உரிமைகளை மீட்க, இருக்கிற உரிமைகளை காக்க, மொழி மீட்க, இனமானம் காக்க. உங்கள் சின்னம் மைக். புரட்சி எப்போதும் வெல்லும். எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.